இந்த மாதிரி நீங்களும் தூங்கி தூங்கி எழுந்திரிக்கணுமா? அப்போ நான் சொல்கிற டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கடையாவது குக்கராவது எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரே 1 ஸ்பூன் தான். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரியவும் 2 வரமிளகா, அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி. இப்போ 1 கப்பு துவரம் பருப்பை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அந்த பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் சாம்பார் தூள் 1.5 கரண்டி யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு 1 கப்புனா 1 கப்பு, இல்லை 1/2 கப்பு தான் நான் சேர்ப்பேன்னா 1/2 கப்பு நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, உரப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 விசில் நல்லா வேகட்டும். சூப்பராக சாம்பார் ரெடி. அது தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பேனில் பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். பொங்கல் செய்கிறதுக்கு பொங்கல் தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய், 12 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 10 மிளகு எல்லாம் போட்டு பொரியட்டும். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதை தாளிப்பை எடுத்து வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு பால் தேவை, பால் பிடிக்கும்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு பாலை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் சேர்த்து பொங்கல் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பத்தலை, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் நெய் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்த 1 கப்பு 1.5 கப் அரிசி ப்ளஸ் 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை இதில் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். ஒரு 4-5 விசில் வெந்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ அதை நீங்கள் பொரிஞ்சோடனே சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியும் ரெடி. பொங்கல், சாம்பார், சட்னி. சிம்பிளான டிஃபன் தான், ஆனால் தூக்கம் கும்பகர்ண மாதிரி தூங்கிடுவீங்க. உங்களுக்கு நைட்டில் சேர்க்க பிடிக்கலன்னா பகலில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பொங்கல் சூப்பராக குலைவாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன சமைக்கிறேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.